உபரி நீர் நீங்களே சொல்லிட்டீங்களே. உபரி நீர் வருடம் வருடம் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா காலத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காவேரி தான் அரசியலா போயிட்டு இருக்கு. தாவேக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா திமுக மேலதான் எப்பவுமே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கான தீர்வு கிடைக்குமா? அப்படி கிடையாது. ஜென்ரலா வந்து ஒவ்வொரு பல ஆண்டு காலமா 50-70 ஆண்டு காலமா ஊழல்னாங்க. ஊழல்ல எதிர்கட்சி வந்தால் இந்த ஆளுங்கட்சி கேஸ் போடுவோம், ஆளுங்கட்சி வந்து கேஸ் போடுவோம், நடந்துட்டு இருக்குது. நம்ம துறையில் ஊழலை ஒழிக்கிறோம். மக்கள் நிறையா அதெல்லாம் விருப்பப்பட்டு பார்க்குறாங்க. கண் முன்னாடி செயலில் கவனிக்கிறோம். அதை நம்ம அரசாங்கத்திலையும் அதெல்லாம் கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். இந்த காவிரி மேலாண்மை காவிரி சம்பந்தப்பட்ட நீர் பிரச்சனைக்கும் நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம துறை அமைச்சர்களும் நிர்மல்குமார், நம்ம நீர்வளத்துறை அமைச்சர்கள் எல்லாரும் முறையான அணுகுமுறையாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வெகு விரைவில் இதற்கான நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் ஆகிறது. வருங்காலங்களில் இதுக்கான தேவை கண்டிப்பாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக கொடுப்பார், செய்வோம். இந்த விஜய் பிரபாகர் வந்து நேற்று வந்து ஓடுன்னு அதாவது மரியாதை இல்லாமல் பேசுகிறார். முதல்வர் எப்படி பார்க்குறீங்க? நம்ம கண்முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். டிஎம்கே சில எம்எல்ஏக்கள் பேசுகிறாங்க, அவங்கள சூழ்நிலையை பார்த்துட்டு இருக்கோம். வருங்காலங்களில் நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. பட் நம்ம தலைவர் அவர்கள் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், டாக் லெஸ் டூ மோர்ம்பாரு. மக்கள் இது மக்களுக்கான மக்களாட்சி. இங்கே மக்களுக்கு என்ன சேவைகள் செய்ய முடியும், என்ன சர்வீஸ் கொடுக்க முடியும், எந்த விதமாக ரிஃபார்ம் பண்ண முடியுங்கிறத மட்டும் யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். பேசிக்கொண்டே இருக்கட்டும், நம்ம மக்களுக்கான செயல் செய்து கொண்டே இருப்போம். முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்வர் வந்து தனிமைப்படுத்திருக்காரு இந்த மாதிரி குற்றச்சாட்டு. அது இல்லாமல் இன்னொரு சமூக வலைதளம் அது அவரை பற்றி அவர் சொல்லிக்காரு நினைக்கிறேன். ஓடாதனால தான் முடங்கி அடிக்கிறார் அந்த மாதிரி சொல்றாங்க சமூக வலைதளம். எங்கள் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் எந்த காலத்தும் முடங்கி போகிறதில்ல. பல ஆண்டு காலமாக பல பிரச்சனை வரும்போதெல்லாம் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பட ரிலீஸ் ஆகும், நிறைய பிரச்சனை வந்திருக்கும், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் ஹிஸ்ட்ரி தான். ஒவ்வொரு காலகட்டங்களையும் நம்ம எல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். எதையும் மறைச்சி ஒழிச்சு பண்ணுறது கிடையாது. சமூக ஊடகங்களையும் சரி, மக்கள் மையங்களையும் சரி, எல்லா பிரச்சனைகளையும் கண்கூடாக அனைத்து மக்களும் பார்க்குறாங்க. இன்றைக்கி மீடியாவோட ஸ்ட்ரென்த்து, இன்றைக்கி சோசியல் மீடியாவோட ஸ்ட்ரென்த்தெல்லாம் வந்து அனைத்து மக்களுக்கும் எல்லா விஷயமும் தெரியுது. சட்டமன்றத்தில் நடக்குது, என்ன போயிட்டுருக்குங்கிறதே மக்கள் கவனிக்கிறார்கள். அதே போல் யாரும் ஒளிந்து இங்கு ஓடி விழவில்லை. எல்லாரும் மக்களுக்கான பணிகளையும், மக்களுக்கு என்ன வேலை, என்ன ஒர்க் பண்ணணும், எப்படி செய்யணும், பட்ஜெட் செஷன் கூட 5 ஆரம்பிக்குது. அதுக்கு என்னென்ன திட்டங்களை கொடுக்கணும், அந்த திட்டங்கள் எப்படி மக்களுக்கு முறையாக போய் சேர வேண்டும், ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு துறைகளிலும் சார்ந்த அமைச்சர்களும் எல்லா அமைச்சர்களும் ஒருமித்த கருத்தாக முதலமைச்சருக்கு கொடுத்துருக்கோம். அவரும் கோரிக்கைகளை ஏற்று ஒவ்வொன்றையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். செயல்முறைகளை கண்கூட பார்க்க முடியும். மக்கள் வந்து நிறைய பேர் வந்து குடும்பங்கள் வந்து நிறைய பேர் தனியா பிரிஞ்சிருக்காங்க, நிறைய பேர் அப்ளை பண்றாங்க. ரொம்ப காத்து நிறுத்தி வைக்கல. நான் பல இடங்களோட நேற்று கூட ஒரு நிகழ்ச்சியில பேசினேன். 10 வருஷமா 20 வருஷம் 30 வருஷமா கார்டு வாங்க முடியாத பல ரொம்ப தவிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் கூட நம்ம அந்த மாதிரி காரணம் பிரிக்கிறதுல எந்தெல்லாம் முறையான டாக்குமெண்ட் இருக்கோ, யாருக்கெல்லாம் வீட்டுக்கு முகவரிக்கு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்குது, ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்குது, கேஸ் பில் இருக்குன்னா அவங்க உடனே பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கி இது வரைக்கும் மார்ச் மாதம் 31 மார்ச் 2026 வரைக்கும் அப்ளை பண்ணவங்களாம் 73,000 பேருக்கு கார்டு இஷ்யூ பண்ணி கொடுத்தாச்சு. இன்றிலேருந்து நாளை 3ஆம் தேதியிலேருந்து, நாளை ஆகஸ்ட் 3லேருந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 30 ஜூன் வரைக்கும் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருக்கு 1 லட்சம் பேர் இருக்கும். அதில் அவங்களை ஸ்க்ரூட்டினி பண்ணி வெரிஃபை பண்ணுறதுக்கு 50-60,000 கார்டு ப்ராக்ரஸில் இருக்குது. அது வருங்காலங்களில் உடனடியாக விருப்பம் பண்ணி கொடுத்துருவோம். அது ஃபேஸ் பேனர் முதல்ல மார்ச் வரைக்கும் அப்ளை பண்ணி எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து கொடுத்தாச்சு. இப்போது ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் முன்னான அப்ளிகேஷன்லாம் ஸ்க்ரூட்டினி பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வேலை போயிட்டு இருக்கு. அதையும் ஒரு வாரங்குள்ள 10 நாளுக்குள்ள இஷ்யூ பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண உடனே ஒரு வாரத்துக்குள்ளேயோ இல்லை 1 மந்த்துக்குள்ளேயோ குயிக்கஸ்ட் வேலை ப்ராசஸ் பண்ணி வருங்காலங்களில் உடனடியாக கொடுத்துருவோம். சமூக வலைதளங்கிறது சில நேரங்களில் உண்மைக்கு பொண்ணா இருக்கும், உண்மைக்கு பொய்யா இருக்கும். சில சமூக வலைதளங்களை கட்டமைக்கப்பட்ட சில செய்திகளும் வரும். நம்ம அதெல்லாம் புறந்தள்ளி விட்டு இன்னைக்கு அமைச்சர்களும் முதலமைச்சர்களோட திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ந்து வேலை செய்வோம். மூடப்படும். ஏன்னா 30 நாள் ஆகியும் நீதிமன்ற உத்தரவையும் மீறி நடந்து கொண்டிருக்கிறது. இது நீங்க மேல்முறையீடும் பண்றதா சொல்றாங்க. மூடுவதற்கான நடவடிக்கை எடுக்காத வருங்காலங்களில் அது சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை முதலமைச்சர் மூலமாகவும் துறை அமைச்சர் மூலமாகவும் கலந்து ஆலோசனை பண்ணுவோம். நன்றி சார். இந்த செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தில் மாவட்டத்தில் வந்து கட்சியிலிருந்து நீக்கிறேன்னு சொல்லி அவங்க நட்டு 2-3 பேர் வந்து பேர் நீக்கிறாங்க.
ஆனா அவங்க வந்து எம்எல்ஏ ஆதரவாளராக இப்ப செயல்பட்டு வராங்க. அப்போ மாவட்ட செயலருக்கு அதிகாரம் இருக்கா? ஒருத்தவங்க தகுதியை வந்து அவங்க வந்து ஒரு தகவலை ஒழுங்கா செல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கட்சியில நீக்கிறாங்க ஒரு சில விஷயத்த காரணம் காட்டி. அது எப்படி பாக்குறீங்க சார் இந்த மாவட்டத்துல? இந்த மாவட்டம் மட்டும் எல்லா மாவட்டங்களிலுமே தவறு செய்யும் நிர்வாகிகள், தவறு செய்யும் ஊழியர்கள், தவறு செய்யும் பிரதிநிதிகளையும் தேர்ந்தெடுத்து அவங்களை கூப்பிட்டு அந்த தகவலை வந்த உடனேயே சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் மூலமாக, சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ தொகுதி மூலமாக இதையெல்லாம் எங்களோட பொதுச் செயலாளர் கொண்டு சென்று அவரிடம் கலந்து ஆலோசனை பண்ணி முடிவுகளை உடனடியாக அந்தந்த துறை மூலமாக, அந்த மாவட்டம் மூலமாக அவங்க ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். எந்த ஆதரவும் இல்லை, ஒரே ஆதரவு எங்களை மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின், தமிழக அரசாங்கத்தின், முதலமைச்சரின் ஒரே உத்தரவு தான். நம்ம செய்யும் ஒவ்வொரு கடமைகளையும் மக்களை நோக்கி இருக்கணும், மக்கள் கூட பயன்பெறும் வகையில் இருக்கணும். எங்கெல்லாம் தடைகள் இருக்கோ தடைகளை தவிர்த்து, தடைகளை தகர்த்து மக்கள் பணி செய்ய சொல்லுங்க, அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ மாவட்ட செயலர் டிசிஷன் சரியில்லைன்னு சொல்றீங்களா சார்? மாவட்ட செயலர் வந்து 2 பேர் வந்து மாவட்ட செயலாளர் கொடுத்த கருத்துக்களையும், அந்த தொகுதியில் இருக்க எம்எல்ஏ அவங்க கொடுத்த கருத்துக்களையும் எங்கள் பொதுச்செயலாளர் பார்வை கொண்டு சென்று அவரிடம் கலந்து, அவர் தான் எல்லா மாவட்டம் மாநிலம் ஃபுல்லாக பார்க்குறாரு, அவரிடம் கலந்து ஆலோசனை பண்ணி அவர் மூலமாக தான் அந்த கருத்துக்களை அந்தந்த துறைகள் மூலமாக, அந்த மாவட்டம் மூலமாக கொடுப்போம். அது எது சரியாக எங்கள் பொதுச்செயலாளர் கொடுத்துருக்காரோ அதை எல்லாரும் வழிமொழிஞ்சு ஃபாலோ பண்ணுவோம். அதுதான் ஒரே வார்த்தை சொல்றேன், எல்லா கருத்துக்களையும் நீங்க எல்லாம் சொல்லிக்கிறோம். எல்லா கட்சியிலும் இருக்கு, எந்த கட்சியில இல்லாம 30 ஆண்டு கட்சியில இருக்கு. எல்லா கட்சியிலுமே வந்து மாவட்ட செயலர் லெட்டர் கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க வந்து நீக்குறாங்க அப்படின்னா அது நீக்கி வெளியே போயிடுவாங்க. காரணம் இருக்கு, மற்ற கட்சியில மாவட்ட செயலர் இருக்காங்கன்னா மாவட்டத்துக்குள்ள மன்னர்லாம் இருப்பாங்க. அவங்க வச்சதான் சட்டம், அவங்க வச்சதான் அரசாட்சியா இருக்கு. நம்ம கட்சி அப்படி இல்லை. அதே போல எம்எல்ஏ இல்லாம கல்குவாரி எல்லாம் போய் மாவட்ட செயலர் ஆதரவோடு போய் ஆய்வு செய்யறது, அது போல முரண்பட்ட தகவல்கள் பார்த்து அதுக்கு காரணங்கள்லாம் நம்ம பொதுச் செயலாளரும் முதலமைச்சர்களும் கைட்லைன்ஸ் கொடுத்தோம், நிறைய சொல்லியிருக்கோம். அந்தந்த துறைகள் இருக்கிறோம், அந்தந்த அமைச்சர்கள் மூலமாக, எம்எல்ஏ மூலமாக தான் அவங்களாம் போன சொல்லியிருக்கோம். அவங்களாம் புதிய நிறைய நடந்திருக்கோம். இது இனி வருங்காலங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கோம், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் ஃபாலோ பண்றோம். அப்ப மக்களால தேர்வு செய்ய ஒவ்வொரு பகுதிகளையும் இந்த மாதிரி நடந்த விஷயங்களை ஆர்கனைஸ் பண்ணி ஸ்க்ரூட்டினி பண்ணி அவங்களுக்கு முறையான எஸ்ஓபி மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம். அவங்களும் ஃபாலோ பண்றாங்க. வருங்காலமே இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்காது. தெரிவிடும்.